இந்த பார்த்தீங்களா, இந்த ஊர் பேர் வந்து, இந்த ஏரியா பேர் வந்து ஆரம்பாக்கம். ஆரம்பாக்கம் பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. பார்க்கலாம் பாருங்கள், அது ஏதோ காலேஜ் மாதிரி இருக்குது, தெரியல. ஏதாவது அந்த போர்டு இருந்ததுன்னா பார்த்துட்டு படித்து சொல்கிறேன். பட் இட்ஸ் காலேஜ், அது மட்டும் நல்லா தெரியுது. வடப்பையிலேருந்து கிட்டங்க இது. வடப்பையிலேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், வடப்பையிலேருந்து இருந்தால் அவள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ காலேஜுங்க இது. தெரியல, பேர் ஏதோ இருக்குது, பார்க்கலாம். நிறைய கிளார் அடிக்குது, சன் இந்த பக்கம் வந்துச்சுல்ல, அதனால் வந்து அந்த ஆமாம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஆமாம், காலேஜ் பேர் போட்டுருக்குங்க, பட் படிக்க முடியல. அதனால் பார்த்துங்க. ஆமாம், ஏதோ ஒரு பெரிய காலேஜ். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் எதாவது இருந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட் வாட்ச் இட் தான். கல்பா, இது ஏதோ கம்பெனிங்க, கல்பா. ஏரியா பயங்கர வீக்கெண்டாக இருக்குங்க. நல்ல ஊருங்க, இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன். ஊர் பேர் வந்துருக்கேன், சரப்பனஞ்சேரிங்க. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன், இருந்தாலும் கரெக்ட். வஞ்சுவாஞ்சேரி, வஞ்சுவாஞ்சேரி நல்லா மைண்டில் வச்சுங்க. பார்த்தீங்களா, காலேஜுங்க, ராசி காலேஜ். ராசி காலேஜ் நீங்கள் ஆமாம், கூகுளில் போய் ராசி காலேஜ் டைப் பண்ணால் வந்துடும். போட்டு பாருங்கள், RAASC. ஆமாம், ராசி காலேஜ். செம்மையாக இருக்குங்கப்பா. எல்லாம் லேண்டு ரொம்ப சீப்பாக இருக்கும். லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பேசாமல் இப்படி அமைதியாக வந்துடுங்க. ஆமாம், ஏதோ வந்து சிட்டியில் ஒரு கான்ஃபிடென்ட்டு அதுவே 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு இருக்கும். அப்படியே தள்ளி போட்டு எதுக்கு அந்த கிரௌண்டில் அந்த சென்னை நெருக்கடி கொஞ்சம் ஹைட் பண்ணுறேன் பாருங்க. செவ்வறு அந்த வால் இருக்குல்ல, ரோடு வால் பாருங்க, அது என்ன அது கடுகு வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. பவர் லைன்லாம் போது பாருங்க மேலே. வியூவர்ஸ், நீங்கள் வந்து நான் மெயினாக இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, நீங்கள் லேண்டு வாங்கிட்டா இருந்தால் இந்த பக்கம் லைஃப் அப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அமைதியாக பார்த்தீங்களா, இப்போ வந்து டைம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:40. டேட் பார்த்தீங்கன்னா 16 February 2024. எப்போ நீங்கள் 2024 16ஆம் தேதி February மாதம் இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். அன்றைக்கி இருக்கிற வளர்ச்சி, இப்போ இருக்கிற வளர்ச்சி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னால் காட்சியாக வந்துடும். ஓகேங்களா, என்னமோ இது இருக்குதுங்க, ஆல்ரெடி அப் அதுவும் என்ன போட்டு படிக்கிறேன். நைஸ், குட், செம்மையாக இருக்குப்பா. இது கூட ஏதோ இங்கே பாருங்க, ஏதோ ஆசமாக இருக்கு ஒரு வீடு.
வேறு வீடே இல்லை, அந்த ஒரே ஒரு வீடு. பாவம் எப்படிங்க சாப்பாட்டுக்கு ஜாஸ்தி ரோடுக்கு பெட்டி கடைக்கு டீ கடைக்கு சிமெண்ட் கடைக்கு மிராக்கலாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் ராத்திரிக்கெல்லாம் வந்து ராத்திரிக்கெல்லாம் வெளில வர முடியாது. பார்த்துக்கலாம் அதிகம் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஒரு மாதத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நைஸ், ஒன்றும் நல்லா இருக்கு ஏரியா. அப்படியே பார்த்துட்டே வாங்க. கோவில் செட் பண்ணாதீங்க. ஸ்டெப் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய எனக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு நஷ்டம். ஏன்னா நான் நிறைய விஷுவல்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ செட் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும். நிறைய ஃபாரினர்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது அந்த பக்கம் இங்கே யாரும் அந்த பக்கம் எடுத்துல ஒரே ஒரு ஆள் வீடியோ லாக் பண்ணுறது நான் தான். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் வீடியோ லாக் பண்ண மாட்டாங்க. வீடியோஸ் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க. அது நான் ஏகப்பட்டவங்க தெரியல. இந்த மீடியாஸ் இருக்குல்ல, அந்த சோஷியல் மீடியா எல்லாம் சொரிஞ்சு விட்டுட்டு காலத்துக்கு விட்டுட்டு காசு கிடைக்குமா, கமர்ஷியல் எந்த பத்திரிக்கையாவது எந்த சோஷியல் மீடியாவது கொடுத்துருக்கல. அதெல்லாம் சொரிஞ்சு விட்டுட்டு காலை பிடிச்சி விட்டுட்டு காசு வாங்க. அந்த ஒருத்தர் தான் காசு வேணாம், அது வேணாம், இது வேணாம், பேரில் இருக்குல்ல சேனல் பேர்லேயே என்ன இருக்குது, ரியாலிட்டி பேர் ஒன்றும் கட்டிங்களா. ஏதோ ஒரு கம்பெனிங்க பீப்பிள்ஸ் பேர் இன்னமும் போட்டுருக்குது, படிக்க முடியல. நான் நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதெல்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு போகுது, ஏதோ ஒரு பாதை இருக்கு. ஓ வாட் see this ஃபாரஸ்ட் போல இருக்குங்க. அப்படிதான் இருக்கும், மேபி அப்படிதான் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கும்போதே ஃபாரஸ்ட் தான். பார்த்தா தெரியாதா, ஒரு ஸ்டோத்துக்கு ஒரு ஸ்டோன் பாதை வளர்க்குறாங்க. அப்போ யாங்கா ஸ்டோவு அது கூட தெரியாது. இது டெஃபினெட்லி 100% ஃபாரஸ்ட் தான். ஆம்புலன்ஸ் போட்டுங்க, ஆம்புலன்ஸ் பார்க்காதவங்க ஆம்புலன்ஸ் பார்த்துங்க. ரொம்ப பேர் ஆம்புலன்ஸ் கூட என்ன தெரியலங்க. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட கேரளா வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்றேன். பாஸ்போர்ட் இருக்குதா அவங்கள்ட்ட அப்படின்றான். கேரளாடா என் அக்கா பொண்ணு இருக்குது, போய் பார்த்து வரேன் அப்படியே ஒரு வீடியோவில் போகலான்ட்டு இருக்குதா. பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு நீ எப்படி கேரளாவுக்கு போவேன்றான். அப்படிதான் எங்கள் நாட்டு மக்கள் அப்படித்தான். ஆமாம், அது வருகிற கும்முடி வரைக்கும் தான் இவனுங்க. கும்முடி தானா அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. அண்ணாமலை சொல்லுவாங்கல்ல, யாரு பிஜேபி அண்ணாமலை, சொல்றாவாய கும்முடியை தாண்டா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதான்ல. அப்படித்தான் இவனுங்க. வாய் தானுங்க இவனுங்களுக்கு, வாய் தான் கூவம் மாதிரி. வாயை வச்சுனே உடச்சுடுங்க. சும்மாவா விடுங்க. பாருங்க, அந்த சன் வந்து அந்த மரத்துக்கு மேலே அந்த உச்சி மேலே படும்பொழுது அது எவ்வளோ அழகாக இருக்குங்க. வா கொண்டு அந்த லைட்டிங் பாருங்க, அந்த மரத்துக்கு மேலே உச்சியில் பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல் லைட்டிங். சன் வேறு வந்துச்சு மாட்டிச்சு. சன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கேன் நான். எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்காக. சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு போயிருந்தேன். சின்ன வயசுலேருந்தே இது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை தான். நல்லா இருப்பாங்க. என் ஒய்ஃப் கூட பயங்கரமாக திட்டுவாங்க. வேலை வெட்டி ஒரு கர்மா எப்போ பார்த்தாலும் வீடியோ திட்டுவா. ஆனால் சப்போர்ட்
பேர் போனது வரக்கடம். ஆமாம், வரக்கடம். வரக்கடம் பக்கத்தில் இப்படி போனால் செங்கல்பேட்டு, நேராக போனால் காஞ்சிபுரம், ரைட்டில் போனால் திருப்பதி, அப்புறம் அப்படியே சென்னை, அப்படியே போயிடலாம். ஆமாம், நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் வந்து சுற்று வட்டாரம் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிஸ் தான். இது ஆக்சிஸ் போட்டிருக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சிஸ் என்னன்னு தெரியல. பட் ஜான்சன் பாருங்க, ஜான்சன் போட்டிருக்கு பாருங்க, அதோ பாருங்க ஜான்சன். ஸோ ஜான்சன் கம்பெனி இங்கே தான் வரக்கடங்குள்ள தான் இருக்குது. வெளியில் வச்சுக்க ஜான்சன் கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கோம். வரக்கடமில் இருக்குது ஜான்சன் கம்பெனி. இது நம்ம அப்போலோ டயர்ஸ், இதை பாருங்க, அதை பாருங்க, அப்போலோ டயர்ஸ் சரிங்களா? அப்போலோ டயர்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்புறம் இது கூட பக்கத்தில் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். பட் வரக்கடம் அப்படின்னா நீங்கள் உடனே கம்பெனிஸ் ஏரியான்னு நினச்சிக்க. யார் ஒருத்தருக்கு மதுரையிலேருந்தோ, திருச்சியிலேருந்தோ, கோயம்புத்தூரில் இருந்தோ வரக்கடம் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ரொம்ப குழந்தைக்கு வேணாம். அது ஜஸ்ட் தாம்பரத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது கலையுது? 20 கிலோமீட்டருங்க. தாம்பரத்துலேருந்து வந்தால் ஒரு 20 கிலோமீட்டர், செங்கல்பட்டுலேருந்து வந்தால் ஒரு 20 கிலோமீட்டர், காஞ்சிபுரத்துலேருந்து வந்தால் ஒரு 20 கிலோமீட்டர், பூந்தமல்லியிலேருந்து வந்தால் அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் திஸ் இஸ் வரக்கடம். ஆமாம், வரக்கடம் சென்டர் ஆஃப் சிட்டி. வரக்கடம் சென்டர் ஆஃப் வரக்கடத்தில் மெயின் ஏரியா தான். எல்லாம் பீப்புள்ஸ் எல்லாம் பாருங்கள், பஸ்க்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த நேரம் அது ஒரு பிரிட்ஜ் இருக்கா, அப்படி நேராக போனால் காஞ்சிபுரங்க. நேராக போனால் காஞ்சிபுரம். இப்போ நம்ம இந்த லெஃப்ட் வந்துட்டோம். இந்த லெஃப்ட் வந்து செங்கல்பட்டு போகுது. அது இட் இஸ் கோயிங் டு செங்கல்பட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பார்த்தீங்களா, அது பூந்துமல்லி. அப்படியே பூந்துமல்லிக்கு போயிடலாம். இதே போகலாம். ஆமாம், வா 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 நைஸ். இப்போ நம்ம வந்து அப்படி ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ தாம்பரத்தில் இருந்துங்க, தாம்பரத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? தாம்பரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரக்கடம் இருக்குது. இப்போ நம்ம வரக்கடத்தில் தான் இருக்கோம். இப்போ வரக்கடத்தில் இருந்து அப்படியே வந்து நம்ம எங்கே போக போகிறோம்? வல்லக்கோட்டை போக போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இதை வந்து பூந்துமல்லி ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஆமாம், இப்படி பூந்துமல்லி நேரப்பட பூந்துமல்லி. ஆனால் பின்னாடி பக்கம் போனால் அது செங்கல்பட்டு போயிடும். அப்படி எல்லாம் பிரியும்ல. இப்போ நம்ம வந்த வழி அப்படியே போனால் தாம்பரத்துக்கு போயிடும். ஃப்ரீயாக இப்போ இது ஒரு கம்பெனி பார்க்கல, பிக்சர்லாம் உங்களுக்கு அப்படியே எடுத்துடுறேன். பட் நான் உங்களுக்கு நான் வீடியோ ரொம்ப கரெக்டாக எடுத்துகிட்டு வரேன். சப்போஸ் நான் மிஸ் பண்ணாலும் என்னுடைய கேமரா மிஸ் பண்ணாது. கரெக்டாக உங்களுக்கு பேர் எல்லாத்தையும் வந்து காமிச்சிடும். கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் இருக்காது. ஸோ அப்படி சொல்கிறேன். வரக்கடம் மீன்ஸ் அப்போலோ அதை பாருங்க மேலே எழுதுருக்கு. ஆமாம், லைட்டிங் லைட் டைரக்ஷன் மாறிச்சுல. நாங்கள் அப்படி எதிர் லைட்டில் வந்தோம். இப்போ சன் அந்த பக்கம், இப்போ ஆப்போசிட்டில் நாங்கள் இந்த பக்கம் வந்துருந்தனால வா விஷுவலாமா செம்மையாக இருக்குது. நிறைய ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இது கூட ஏதோ அப்படிங்க டிஜிஎஃப்சி அந்த மாதிரி போட்டுருக்கு. டிஜி அதாவது போட்டுருக்கு. ஸோ நல்லா வரக்கடம். வரக்கடம் மீன்ஸ் வாட்? ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற ரோடு. டோட்டலாக வரக்கடம்னா ஃபேக்ட்ரிஸ் தான். லைட் வச்சுருக்க இது இருக்குது. சென்னையில் அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குது. வரக்கடம் பெஸ்ட் ஒன் ஆகிட்டு. ஆமாம், ஏன்னா பாருங்கள், பார்த்தோம், அப்புறம் ஜான்சன் பார்த்தோம். அப்போலோ ஜான்சன்ஸ்லாம் ரொம்ப பெரிய கம்பெனிஸுங்க. அவங்களாம் அப்போ இங்கே தான் இருக்கிறாங்கன்னா இன்னும் அந்த பக்கம் சுற்று வட்டாரம் பூரா நம்ம போகல.
எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். அது ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதையும் பார்த்துடலாம். அது பாருங்க, அதாவது க்ரீன் கலரில் ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. ஈவினிங் டைம்ன்றதுனால அப்படியே வந்து உங்களுக்கு அந்த டிராஃபிக் ஜாம் அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக ஈவினிங் டைம்னால் டிராஃபிக் ஜாம் வரும் தானே. ஆஃபீஸ் போனவங்களாம் வீட்டுக்கு போகணும் இல்லை, ஆஃபீஸ் போனவங்களாம் வீட்டுக்கு போகணும்ல, ஆஃபீஸ்லேயே வந்துக்க முடியும். ஸோ என்ன கம்பெனி பாருங்கள், என்ன கம்பெனி முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. ஆனால் முடிஞ்சால் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். வடக்கு கம்பெனி வேணாம்ப்பா, ரொம்ப பெருசுங்க, ரொம்ப வரைக்கும் அதுவும் பாருங்கடா, பெரிய தூரம்லாம் ஒன்றும் இல்லை. 30 கிலோமீட்டர். நான் மோட்டர் சைக்கிளில் போனால் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவரில் போயிடலாம். பெரிய ஒரு தூரம்லாம் மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் இங்கே வரலாம் இருந்தால் கூட சொந்தக்காரங்க கண்டிப்பாக மோட்டர் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அவங்களோட மோட்டர் சைக்கிள் வாங்கிக்கிட்டு பக்கத்தில் ஈஸியாக போக முடியும். இந்த வீடியோ பார்த்தா போகும். இந்த ஒரு வீடியோவில் ஆன் பண்ணி ஸ்டேரிங் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ பார்த்தா உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் இந்த வீடியோ ஓட்டுவோம். அந்த அளவுக்கு ஜான் பாஸ்கோ வந்து ரொம்ப அழகாக அந்த வீடியோ ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்குல்ல. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஜான் பாஸ்கோ வந்து நம்பிக்கையாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு இங்கே தெரியும். ரோடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரியும், டிராஃபிக் எப்படி இருக்குது தெரியும். ஏன்னா அந்த ஊர் மக்கள் எப்படி, அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி, அவங்க நடை உடை பாவனை, அவங்க வாழ்வாதாரம், அவங்க எப்படி பேண்ட் ஷர்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா இல்லை வேட்டி சட்டையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, கலாச்சாரம் முதல் கொண்டு பொருளாதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் கால்டு வீடியோ லாக். ஒரு வீடியோ லாக் வச்சு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒருத்தவங்க பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா அவங்க வீட்டு கிச்சன் பார்த்தா போதும் சொல்கிறாங்க. பார்வதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட ஒன்று இருக்குது, இங்கே கூட ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்குது. சீதா அப்பார்ட்மெண்ட் மல்டிபிள் போல இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டி நினைக்கிறேன். ஆமாம், கேட்டட் கம்யூனிட்டியாக தான் இருக்க முடியும். பெரிய அப்பார்ட்மெண்ட் இந்த ஊரில் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. இங்கே வீடு வாங்கிட்டு இங்கே இருக்கிறாங்க. கல்யாணம் மண்டபம் எப்போ எழுதிருக்குது. மகால் கல்யாண மண்டபம் தாங்க இது. கல்யாண மண்டபம் அதே கோயிலெலாம் வருது. ஒரு ஊர் ஒன்று வருது. ஊர் பேர் வந்து கேட்டுக்கிறேன். கலை இந்த ஊர் பேருங்க கலை வல்லக்கோட்டை. Vallakkottai, yeah, this is Vallakkottai. I told you, I'm going to Vallakkottai. So almost நான் Vallakkottai வந்துட்டேங்க. This is Vallakkottai. நான் எங்கேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஜஸ்ட் என்டர்டு இன்சைடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 19 நிமிஷம். இது ஒரு வீடியோ, அது ஒரு வீடியோ, அது ஒரு 20 நிமிஷம், இது ஒரு 20 நிமிஷம். ஸோ ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் தான் தாம்பரத்தில் இருந்து Vallakkottai ஒரு ஆட்டோவில் வரணுன்னா how much will the time take? ஒரு 40 நிமிஷம். 40 மினிட்ஸில் நீங்கள் Vallakkottai வந்துடலாம். ஒரு சின்ன லாஜிக் தான். அதனால ஒன்றும் கவலைலாம் படாதீங்க. ஐயோ Vallakkottai போனால் 2 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும், போக முடியுமா போக முடியாதா
க்ரௌடு இருக்குமா, டிராஃபிக் ஜாமா, எல்லாம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே இது சிம்பிளாக் வெரி எம்டி. வாவ், பியூட்டிஃபுல். see the sun and see the tank. இந்த குளத்தை பாருங்கள், தான் வெள்ளக்கோட்டை பார்த்தீங்களா? wonderful it is, really good, damn good. செம்மையாக இருக்குது. நான் இதுக்கு முன்னால் ஒரு தடவை கலை கூட இங்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாலலாம் நான் வந்தது கிடையாது. this is second time, but it seems like nice. சேம் பிளேஸ். நான் இங்கே வந்திருக்கேன் அகைன் அண்ட் அகைன். நான் மறுபடியும் பார்த்தவங்கள உங்களுக்கு குளம் இருக்கா? ஆமாம், பாருங்கள், மரம் இருக்குது, சாமி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அங்கேயே அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் தேவையானதெல்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். மாலை இருக்குது, அப்புறம் தென் பார்க்கிங் இருக்குது, கடையெல்லாம் இருக்குது. எல்லாமே தேவையானது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் யூ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஆமாம். ஸோ வந்துட்டேன். இதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்க விடுவாங்களா விட மாட்டாங்களா எனக்கு தெரியல. அப் ஜஸ்ட் ஆஃபிங் இட்.